ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாகவே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். பொதுவாகவே ஒவ்வொரு இந்த மினி ஆக்ஷன் டைம்லையோ இல்லை மெகா ஆக்ஷன் டைம்லையோ ஒரு சில ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பும். அதே டைமில் இந்த ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த சிஎஸ்கே கொஞ்சம் ஏதாவது ஒரு மாதிரி நல்லா விளையாடல அப்படின்னா அப்போ பயங்கரமான ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பும். அதில் இந்த சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வரப்போறாரு அப்படிங்கிறது வந்து பல வருஷமா கிளம்பிட்டு இருக்க ஒரு ரூமர் தான். அதை பத்தி நம்மளே நம்ம சேனல்ல பல வாட்டி பேசியிருக்கோம். பட் ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து ஒரு ரூமரா இருக்க சான்ஸே இல்லை, இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க. எஸ், இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹர்திக் பாண்டியாவை ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணாங்க. அது ஒரு பயங்கரமான ட்ரேட், ஐபிஎல் வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேட் அப்படின்னே சொல்லலாம். அந்த ட்ரேடை முத இந்த உலகத்துக்கு பிரேக் பண்ண ட்விட்டர்ல ஜேஎம் அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் தான் இந்த இதையும் பிரேக் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு, சிஎஸ்கே கண்டிப்பா சஞ்சு சாம்சனை எடுக்க போறாங்க அடுத்த மினி ஆக்ஷனுக்கு முன்னாடியே. இது ஒரு பெரிய ட்ரேடா ஐபிஎல் வரலாற்றிலே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படி என்னப்பா நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். பொதுவாகவே வந்து ஒரு டீம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ அந்த டீம் எங்க தெரியுமா உடையும்? தேவையில்லாத அன்னெசரி கோச்சஸ் உள்ள வர்றது, இல்ல தேவையில்லாத அன்னெசரி பிளேயர்ஸ் ஆட் பண்றது, இல்ல அந்த மேனேஜ்மெண்ட்ல யாராவது இருக்கிற ஒரு ஆள் வந்து தனக்கு பிரபலமான இல்ல தனக்கு பிடிச்ச தனக்கு சொந்தக்கார பையனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டனாவோ இல்ல வேற ஒரு பிளேயராவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கொண்டு வர்றது. இப்படி இருக்கிறப்போ ஒரு டீம் உடஞ்சிரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்ஆர்ல நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஆர்ஆர் கொஞ்சம் சஞ்சு சாம்சனை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறதா தான் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்லி வந்து சங்ககாரா இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்த ஆர்ஆர் இப்போ திடுதிப்புன்னு ராகுல் டிராவிட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ராகுல் டிராவிட் சொல்றது தான் அங்க எல்லாமே கேட்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சங்ககாரா அந்த டீமை உருவாக்குன ஒருத்தர், அதை நான் மறக்கவே மாட்டேன். ராகுல் டிராவிட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செதுக்கி வச்சுட்டு போனாரு. பட் ஆனா சங்ககாரா தான் ஒரு சிலையாவே அதை கொண்டு வந்தாரு அப்படின்னே நான் சொல்லல. ஆனா இப்போ அங்க சங்ககாரா எடுக்கிற முடிவுகள்லாம் கிடையாது. ஆனா சங்ககாரா ஒரு பார்ட்டா இருந்துகிட்டு தான் இருக்காரு. ஓகே, சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சஞ்சு சாம்சனை டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சனும் சங்ககாராவும் சேர்ந்து தான் ஆர்ஆரையே பயங்கரமா கட்டமைப்பு பண்ணாங்க, நிறைய யங் பிளேயர்ஸை எடுத்து உருவாக்குனாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் இங்க இப்போ சங்ககாராவோட பேச்சு எடுபடாது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச அது ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் சஞ்சு சாம்சன் விளையாடல. எஸ், இன்ஜுரி ஒரு ரீசனா சொல்றாங்க. பட் இந்த செகண்ட் ஹாஃப்ல அவர் நிறைய விளையாடாம போனது வந்து ஒரு சில ரீசன்ஸ் வெளியில சொல்லப்படுது. அது என்னன்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அது வந்து இல்லை அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. பட் எனக்கு தெரிஞ்சு அது இன்ஜுரினால தான். ஏன்னா சஞ்சு மாதிரி ஒரு பிளேயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி விளையாடாமல் இருப்பீங்க? ஓகே, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பார்ட்டாக பேசப்படுது. இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன்ல, ஆர்ஆரோட மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ரியான் பராக்கோட சொந்தக்காரங்களாம். ஸோ அதனாலேயே ரியான் பராக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேப்டனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுறாங்க. எஸ், அங்கே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு, த்ரூ ஜோரல் இப்போ பெருசாக வந்துகிட்டு இருக்காரு, இன்னொரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் வந்து நீங்க ரியான் பராக்கை கேப்டன் ஆக்குனீங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து போயிட்டு இருக்கு. எஸ், இது வந்து நிறைய பேசுறாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கே அங்க ஆக மாட்டேங்குது, அவருக்கே கேப்டன்சி வேணும், நிறைய டீம்ஸ் வந்து நாங்க கேப்டன்சி தரோம்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க எஸ்எஸ்வி கிட்ட. பட் ஆனா அவர் வந்து இல்ல எனக்கு ஆர்ஆர் தான் முக்கியங்கிற மாதிரி போயிருக்காரு. பட் ஆனா இப்போ அங்க நிலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, இதுலயே நம்ம இப்ப ரெண்டு விஷயமா பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் முக்கியமான பாயிண்ட் வரலாம். இதுதான் வந்து சஞ்சு சாம்சனை கடுப்பாக்கி அவர் வெளியில போறதுக்கு ரீசனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதே நிலைமையில அவங்க ரிலீஸ் பண்ணலாம் சஞ்சு சாம்சனை அப்படின்னு யோசிச்சிருக்காங்க போல மினி ஆக்ஷனுக்காக. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட சிஎஸ்கே இடையில போயிட்டு இங்க பாருங்கப்பா எங்க தலை போறாருன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால எங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும், நாங்க பல வருஷமா சஞ்சுவை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து ஏன் மினி ஆக்ஷன்ல விடுறீங்க, நம்ம வந்து ஒரு இன்னர் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த இன்னர் ட்ரேட் எப்பவுமே இந்த மினி ஆக்ஷன் முன்னாடி நடக்கும். நம்மளே பண்ணியிருக்கோம், சிஎஸ்கேவே வந்து ராபின் உத்தப்பாவெல்லாம் வாங்கியிருக்கோம், நீங்க மறந்துருக்க முடியாது. அதுவுமே ஆர்ஆர் கிட்டே தான் வாங்கணும். இந்த இன்னர் ட்ரேட் எப்படி நடக்கும் அப்படின்னா அவங்க சொல்ற அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிப்போம். அந்த அமௌண்ட் வந்து இப்போ வந்து அவங்களோட மினி ஆக்ஷன் டைம்ல ஆட் ஆயிரும். ஓகே, பட் இந்த வாட்டி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 கோடி வரைக்கும் நம்ம சஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருக்காங்களாமா. 23 கோடி வரைக்கும் நாங்க தரோம், நீங்க வந்து சஞ்சுவை கொடுங்கிற மாதிரி சிஎஸ்கே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில ஆர்ஆர் என்ன யோசிக்கிறாங்கன்னா எங்களுக்கு
எங்களுக்கு காசை தாண்டி எங்களுக்கு பிளேயர்ஸ் கொடுத்துட்டா நீங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க போல. அதாவது இன்னர் ட்ரேட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது வந்து ஒன்று நீங்கள் இப்போ ஒரு பிளேயரை கொடுத்துட்டு ஒரு காசை கொடுத்துட்டு பிளேயரை வாங்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பிளேயரை வச்சுக்கிட்டு இந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆர்ஆர் வந்து அதுதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி இப்போ சிஎஸ்கேலேருந்து ஆர்ஆர் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயராக யார் இருப்பா? ஒன்று ருத்ராஜ் எக்வாட்டா இருக்கும். பட் அவரை வந்து நம்ம கொடுப்போமாங்கிறது தெரியல. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், சிஎஸ்கேயோட கேப்டன் வேற. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ். இன்னொன்று வந்து மேபி ரவீந்திர ஜடேஜாவாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆர்ஆருக்கு ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் தேவை, அதுவும் அந்த ஃபினிஷிங் ஸ்பாட்ஸில் விளையாடுற ஒரு ஆள் தேவை. ஆர்ஆருக்கு முன்னாடியே நம்ம ஆள் விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறதுனால மேபி ரவீந்திர ஜடேஜாவை கேட்குறாங்களாங்கிறதும் தெரியல. பட் ஆனால் ரவீந்திர ஜடேஜாவை கேட்டாலும் ருத்ராஜ் எக்வாட்டை கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே கொடுக்க சான்ஸே இல்லை. அப்படி அது பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அது ஃபேன்ஸ் லெவல்லே பாதிக்கப்படும் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜை கொடுத்தா பிரச்சனை தான். ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரும் அவ்வளோவா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்முக்கு. பட் அது ரொம்ப தப்புங்க. ரவீந்திர ஜடேஜா பல வருஷமாக இருக்காரு. ஸோ இந்த நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கூட சஞ்சு சாம்சன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, பல டீம் வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க, பல டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்றைக்குமே ஆர்ஆரை விட்டு போனதில்லை. ஏன்னா ஆர்ஆர் வந்து நாங்கள் உருவாக்கின டீமு, எனக்கு வந்து ஆர்ஆரை ஓன் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ அதனால நான் என்றைக்குமே ஆர்ஆரை தான் பேக் பண்ணுவேன், ஆர்ஆர் என்னை தான் பேக் பண்ணுன்ட்டு ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. இப்படி பேசின சஞ்சு சாம்சனுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது வந்து எனக்கு சுத்தர வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியலை ஆக்சுவலி. சரிங்க, இன்கேஸ் சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறாங்க இல்லை பண்ணலை வைங்க, ஆனால் ஆக்ஷனுக்கு வர்றாரு அப்படின்னா சஞ்சு சாம்சன் அவர் தாங்க பிரேக் த பேங்காக மாறுவார். அவரை எடுக்கணும்ட்டு எல்லாரும் காசு ரெடியாக 23லேருந்து 27 கோடி, ஈவன் தான் 30 கோடி கூட ஒரு மினி ஆக்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பெரிய மினி ஆக்ஷனாக நடந்துரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ஆனால் இன்கேஸ் அவர் சிஎஸ்கேக்கு வந்துட்டார் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எம்எஸ் தோனிங்கிறதுல மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு ஒரு சின்ன விஷயமும் இருக்குங்க, அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இஃப் சஞ்சு சாம்சன் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து கேப்டன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அது வந்து சிஎஸ்கேனால கொடுக்க முடியுமாங்கிறதும் வந்து தெரியல. ஸோ இதில் நிறைய பெர்முடேஷன் காம்படிஷன்ஸ் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக அவர் வந்துருவார் சிஎஸ்கேக்கு அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் வர்றதுக்கான சான்ஸும் வர முடியாமல் போகிறதுக்கான சான்ஸும் எனக்கு தெரிஞ்சு 50-50 தான். எஸ், ஒரு லாங் டைம் விஷ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பர்சனலி சஞ்சு சேட்டன் மாதிரி ஒரு ஆள் வந்து பர்ஃபெக்டாக தோனியை ரீப்ளேஸ் பண்ணலாம் சிஎஸ்கேல. ஏன்னா தோனி மாதிரி ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணுற பிளேயர் யார் இருக்கா அப்படின்னா கரண்டாக எல்லாம் இப்போ ஒரு ரிஷப் பண்டை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சஞ்சு சேட்டன் எடுத்துக்கலாம், ஒரு ஹர்திக் பாண்டியா நான் பர்சனலாக சொல்லுவேன். வேற யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, இல்லவும் இல்லை. ஸோ இதில் சஞ்சு சேட்டன் கிடைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களோட கருத்து என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.